ஓகே பார்ப்போம் 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 ஜி. அப்படியா ஓகே ரொம்ப நன்றி. பார்ப்போம் அடுத்த ட்ரிப்பு. வரேன் கண்டிப்பாக. சரி பார்ப்போம். கலரா ஏமாத்திட்டான் ஒருத்தன். ஓகே பாய் பாய் ஜி. சரிங்க பாய். டைம் வந்து 10:20 ஆகுதுங்க. கிளம்பிட்டோம் இங்கேருந்து. அவங்களாம் வந்து பக்கோடா வியூ பாயிண்ட் போகிறாங்க. நாங்கள் அப்படியே கிளம்புறோம். ஏன்னா நாங்கள் சென்னை வரைக்கும் போனோம். அதனால் குப்பனூர் வழியாக நாங்கள் இறங்குறோங்க. வரும்போது இப்படி வந்தோம் இந்த சைடு. இப்போ வந்து குப்பனூர் வழியாக இறங்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் கூட்டம் அதிகமாக இருக்குது. வந்த நாள் அந்த அளவுக்கு இல்லை. வெள்ளிக்கிழமை வந்தோம்ல, அன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லை. இன்றைக்கி வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சேலத்தில் இருக்கவங்க கூட மேலே வந்துடுவாங்க போல். என் வண்டி தாங்க. நேற்று தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என் வண்டி தான் இருக்கிறதுலே இப்போ வந்த வண்டியிலேயே எந்த தான் வந்து ரொம்ப பழைய வண்டி, 50 வருஷம் ஓல்டு. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு புது வண்டியாக இருந்தது. அதாவது எந்தோட கொஞ்சம் ஏஜ் கம்மியான வண்டி. சார் நிறைய புது ஆட்கள்லாம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வாட்டி அந்தளவுக்கு அவங்களோட பேச்சுலாம் இல்லைங்க. ஆனால் இந்த வாட்டி நல்லா பேசி பழகி எல்லாமே நல்லா இருக்காங்க. எல்லாருமே லைக் மைண்டட் பீப்புளாக இருக்காங்க. இந்த டீசல் புல்லட் மெயின்டைன் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து அந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும். ஸ்கை பார்க்குன்னு ஒரு இடம் இருக்குங்க. பெரிய ஊஞ்சல் மாதிரி க்ரேன் வச்சு பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. சாக்லேட் ஃபேக்ட்ரி. அவங்களாம் பக்கோடா பாயிண்ட்டுக்கு போகிறாங்க. அது நேராக போகணும். நாங்கள் வந்து லெஃப்ட் திரும்பிட்டோம். இது வந்து குப்பனூர் போகிற வழி. இப்போ நல்லா சில்லுன்னு காற்றடிக்குது. வெயில் அடித்தாலுமே இந்த மரங்கள்லாம் இருக்கிறதுனால நல்லா சில்லுன்னு இருக்குங்க. இந்த ரோடு வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது. சீக்கிரமாகவும் இறங்குதுங்க. அதாவது ரொம்ப சீக்கிரமாக இறங்குன மாதிரி இருக்குது. இப்போவே நான் வந்து ஒரு 3 ஏர்பின் பெண்டு கீழே இறங்கிட்டோம். டிராஃபிக்கும் கம்மியாக இருக்குது. இந்த வேனை ஓவர்டேக் பண்ணவே முடியலங்க. செம்ம காற்றடிக்குது. சூப்பரான லொக்கேஷனுங்க அது. மலை மேலெலாம் ஏதோ ஃப்ளாட்ஸ்லாம் இருக்குது போல். ஏதோ கட்டுறாங்க. எல்லாம் காட்டை அழிச்சு பில்டிங்காக கட்டுறாங்க. மட்கார்டு ஸ்டே வேறு வெளில விட்டுருச்சுங்க நேற்று. அது பார்த்திங்கன்னா ஏற்கனவே அங்கே வெல்டு போட்ட மாதிரி தான் இருக்குது. அந்த இடம் தான் திரும்பி வந்து வெல்டிங் போன மாதிரி இருக்குது. நம்ம தான் வந்து வண்டி ரெடி பண்ணும்போது எதுவுமே மாற்றலையே. முக்கால்வாசி எல்லாமே நம்ம வந்து சேம் பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஸ்பாட்டு போல். செம்ம ஸ்பாட்டுங்க. இது பழைய ரோடு மாதிரி இருக்குது. ஏதோ பயங்கரமாக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே. சூப்பராக அழகாக. பத்து 9 ஆகுது. 10:25 கிளம்பணும்னு நினைக்கிறேன்.
10:50 ஆகுது. பூ அழகாக இருக்குல்ல. செம்மையாக இருக்குங்க. தேக்கு மரம் மாதிரி இருக்குது. ராமு சார் அந்த வண்டி அது ஆக்சிலேட்டர் வேணுன்ட்டே கொடுக்குறாரு. கட்டக்குன்னு அடிக்குது. என்ஜின் பிரேக்கிங்கில் தான் போகிறோம். நான் 3rd கியரில் இருக்கேன். இப்போ என்ஜின் பிரேக்கிங்கில் தான் போகுது. ரெண்டாவது கியரில் இயக்கணும்னு போட்டிருக்கு. ஆக்சிடென்ட் சொன்னோம். நேராக போய் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்குற மாதிரி இருக்குல்ல, அதனால் நேராக போய் இடிச்சிடுவோம் போல். அதுக்கு இந்த மாதிரி பேரிகேட்ஸும் போட்டிருக்காங்க, இடிச்சிடக்கூடாது. மழை தூருதுங்க. மேலே க்ளவுடியாக லைட்டாக நம்மளுக்கு மேலே மட்டும் இருக்குது. லைட்டாக தூருது மழை. கேமராவில் தெரியுமான்னு தெரியல. ஸ்பீட் லிமிட்டு 30ன்னு போட்டிருக்காங்க. நம்மளும் அதுக்குள்ளே தான் ஓட்ட முடியுது. நல்லா கீழே இறங்குது. செம்மையாக இருக்குங்க. இறங்கிச்சு திரும்பி மேடை ஏறுது. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஏறுறோம். ஜோதி சார் ரோஷனும் தவிர நானும் கஷ்டம்தான், எனக்கும் கஷ்டம்தான், இவருக்கும் கஷ்டம்தான். ராமு சாருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க வண்டி வெயிட் வேறு. அவர் இப்போ சைட் பாக்ஸ்லாம் போட்டோன்னா வெயிட்டு. இவ்வளோ நேரம் நல்லா கீழே இறங்கிச்சு. இப்போ ஃபுல்லாக ஏறுது, பயங்கரமாக ஏறுது. இப்போ திரும்பி இறங்குதுங்க ரோடு. ஆனால் சரியான மேடுங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி வண்டி ஏறுமானே பயந்துட்டேன். அப்புறம் எப்படியும் கஷ்டப்பட்டு ஏறிடுச்சு. கடைசி ஸ்ட்ரெச்செலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு கியர்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் ஏற்றினேன். ஆனால் மெதுவாக ஆக்சிலேட்டர் பதத்தில் ரொம்ப ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. மெதுவாக அப்படியே கிராஜுவலாக அப்படியே மெதுவாக அப்படியே ஏறிச்சு வண்டி. இடத்துல நாவல் பழம் வாங்கினாங்க. 1 கிலோ 120 ரூபா. உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் தின்றதுக்கும் கொடுத்தாங்க ஃப்ரீயாகவே. நல்லா இருந்துச்சு. நல்லா இனிப்பாக இருக்குது. நிறைய நாவல் மரம் தான் இருக்குது இந்த ஏரியாவில். இங்கேருந்து ஏதோ ஊர் தெரியுதுங்க கீழே. வந்து விட்டோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட்டு இன்னும் 8 கிலோமீட்டர் குப்பனூர்னு போட்டிருக்கு. ஸோ குப்பனூரில் வந்து ஒரு சின்ன பிரேக்கு, தண்ணி பாட்டிலெலாம் வாங்கணும்.
வெயிலும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ நேரம் வந்து நல்லா சில்லுன்னு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயில் தெரியுது. செம்ம வியூங்க. கீழே இறங்க போகிறோங்க. இன்னும் என்ன கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. 4 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். வியூ இந்த இடத்துல சூப்பராக இருக்குது. ஏன் அந்த கார் அப்படி போனார்? மாடுனாலையா? அவ்வளோதான். செக் போஸ்ட். கரும்பு ஜூஸுக்கு எவ்வளோ பெரிய மிஷின்ங்க. மைலேஜ் செக் பண்ணோம். டேங்க் ஃபுல் பண்ணலான்னு பார்க்குறேன். எங்கே நிறுத்துறாங்கன்னு பார்ப்போம். அந்த இடத்துல மைலேஜ் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு ஹில்ஸில் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து மெயின் ரோட்டில் ஓட்டிட்டு அங்கே எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்க்கலாம்.